நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது வெற்றிக்கு வந்து எல்லா உண்மையுமே வந்து தெரிஞ்சு போச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது தியா ஆக்சிடென்ட் பத்தின உண்மை வந்து தெரிஞ்சு போச்சு. நம்ம சக்தி இருக்கார்ல, அவர் தான் லாரியை வச்சு எல்லா ஏற்பாடுமே பண்ணாரு. அந்த உண்மையை வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து தியா, அதுக்கடுத்து நம்ம வெற்றி 2 பேருமே ஒரு இடத்துல வந்து கார்டன் ஏரியா மாதிரி இருக்குது. அங்கனக்குள்ளே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வெற்றி வந்து கேட்குறாங்க, சரி பாப்பா கிட்ட நான் ஒன்று கேட்பேன், அதை சொல்லுவீங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, கேளுங்க அங்கிள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி பாப்பாவுக்கு வந்து கால் வராமல் போயிடுச்சுல, எதனால் இப்படி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுவா, அது ஒரு ஆக்சிடென்ட் அங்கிள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா, எப்படி, எங்கே வச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது ஒரு ரோட்டில் வச்சு நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி எப்படி நடந்துச்சுன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி வந்து கேட்குறாங்க. நான், அப்பா, பாட்டி 3 பேருமே காரில் வந்து போய்கிட்டு இருந்தோமா, அந்த நேரத்தில் வந்து மழை வந்து அதிகமாக பேஞ்சது. அப்போ வந்து ஒரு பெரிய வண்டி வந்து இடிச்சிருச்சு. அப்போ தான் என் கால் வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னது பெரிய வண்டி இடிச்சிச்சா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஆமாம் பெரிய வண்டி ஒன்று வந்து எங்கள் வண்டி இடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ பார்த்தா வெற்றிக்கு வந்து டவுட் வந்துடுது. என்ன பாப்பா வந்து பெரிய வண்டி வந்து இடிச்சிச்சின்னு சொல்கிறாளே, அப்படின்னா எந்த வண்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்காங்க. சரி அந்த வண்டி எப்படி இருந்துச்சு, எந்த வண்டி அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே, அது ஒரு பெரிய லாரி மாதிரி இருந்துச்சு, பெரிய வண்டி, மழை வேறு பேஞ்சிச்சா, அதனால் சரியாக எங்களால் எதையுமே பார்க்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து தியா வந்து சொல்கிற மாதிரி காட்டிடுறாங்க. பாப்பா உனக்கு நல்லா தெரியுமா அந்த வண்டி பெரிய வண்டி தானா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. ஆமாம் அது பெரிய வண்டி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இங்கே பார்த்தா வெற்றிக்கு வந்து சந்தேகமாகி போயிடுது. என்னடா இது, இவன் வந்து லாரி வந்து இடிச்சிச்சின்னு சொல்கிறாங்களே, என்னதோ இது தப்பாக இருக்குது, ஏதோ வந்து தப்பாக நடந்திருக்கு, இந்த ஆக்சிடெண்ட்டில் வந்து ஏதோ ஒரு மர்மம் வந்து மறைஞ்சிருக்குது, அதை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்காங்க. சரி எந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் வந்து போய் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க வந்து சொல்லிடுறாங்க ஹாஸ்பிட்டல் பேர் எங்கே எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க டீட்டெயில் வந்து. உடனே வெற்றி வந்து இதை உடனடியாக விசாரித்து இதில் இருக்கிற உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தியாவை அப்படியே சரி பாப்பா வாங்க வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வீட்டில் விட்டுட்டு நேராக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அதாவது அவங்க அட்மிட் ஆகியிருந்தாங்கள தியா, அவங்க எல்லாருமே வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. போய் அந்த ரிசப்ஷனில் இருப்பாங்களே அவங்கக்கிட்ட வந்து விசாரிக்காங்க. ஆக்சிடெண்ட் ஆன தேதியை சொல்கிறாங்க. அந்த தேதியில் வந்து ஆக்சிடெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் வந்து இங்கே அட்மிட் ஆகியிருக்காங்க. அவங்களோட ஃபுல் டீட்டெயிலுமே எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார் சரி சார் வெயிட் பண்ணுங்கள் சார், நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்து போய் அங்கே ஃபைல்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது, அந்த ஃபைல்ஸ் எல்லாம் பெரட்டி பார்க்காரு. பெரட்டி பார்த்துட்டு இவங்க ஆக்சிடெண்ட் ஆன ஃபைல்ஸ் இருக்குல்ல, அந்த டீட்டெயில் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வராங்க. சார் இந்தாங்க சார், நீங்கள் கேட்ட ஃபைல்ஸ் எல்லாம் இதில் தான் இருக்குது பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அவருக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆயிடுது. என்னடா இது, லாரி வந்து இடித்த மாதிரி இங்கே போட்டிருக்கு, ஆனால் நம்ம வந்து கார் தானே, இது எப்படி, ஏதோ ஒன்று தப்பாக நடந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேயே வந்து நம்ம வெற்றி வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. ஏதோ ஒன்று தப்பாக நடந்திருக்குது, இந்த பொண்ணுக்கு வந்து ஆகாதவங்க தான் யாரோ இப்படி பண்ணியிருக்காங்க, ஆனால் பழி வந்து கடைசியில் வந்து நம்ம மேலே வந்துருச்சு, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும், கண்டுபிடிச்சி இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, தியாவை ஏன் வந்து கொல்ல நினைக்கிறாங்க, எல்லாத்தையுமே நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வெற்றி வந்து முடிவெடுக்கிறாங்க. ஆனால் இடித்தது வந்து சக்தி தானே, அவர் தானே வந்து இப்போ ஒரு பெரிய லாரியை வச்சு இவங்களோட கதையை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இடிச்சிருப்பார். இனிமேல் வந்து நம்ம வெற்றி இருக்கார்ல, அவர் வந்து தியாவை இடித்தவங்க, அதாவது நம்ம சக்தியை வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி தான் கதையை வந்து கொண்டு போக போகிறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.